தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், மன அழுத்தம், மன உளைச்சல் அல்லது மன விரக்தி, டிப்ரெஷன் இது எதனால் வருது அப்படிங்கிறதும், சிலருக்கு அது ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் இருந்துட்டு போயிடும் லைஃப்பில். சிலருக்கு எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்தே நான் நிம்மதியாக வாழ்ந்ததில்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த டிப்ரெஷனுக்கு உண்டான காரணம் என்ன, உங்கள் ஜாதக ரீதியாக அந்த மன உளைச்சல் மன விரக்திக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதிலிருந்து நம்ம எப்படி அதிலிருந்து விடுபடலாம் அல்லது அதை எப்படி எதிர்கொள்ளலாம் அல்லது குறைத்து கொள்ளலாம் அப்படிங்கிற சில விளக்கங்கள் ஜோதிட ரீதியாக சொன்னால் நல்லாயிருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான விளக்கங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சில உதாரண விளக்க ஜாதகத்தோட. உதாரணத்துக்கு இந்த ஜாதகத்தை எடுத்துக்கலாம். லக்னத்திற்கு 10வது இடத்துல சனியும் சந்திரனும், இது கிட்டத்தட்ட புணர்ப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். செவ்வாயினுடைய பார்வை வர இங்கே வாங்குது. இப்போ மன அழுத்தம் இயல்பாகவே இங்கே இருந்துடும். கடகராசி கட்டத்தில், அதுவும் பூச நட்சத்திரத்தில் சந்திரன், சனி பார்க்கும்பொழுது அதே பூச நட்சத்திரத்தில் மிக நெருக்கம், கிட்டத்தட்ட 2 டிகிரி வித்தியாசத்தில் இருக்குது. இப்போ என்னென்னா தாயோட அந்தளவுக்கு சுமூகமான நிலையை இது கொடுக்காது. மன அழுத்தம்ங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா சந்திரன் மனோகாரகத்துவம் கொண்ட கிரகம், மனோகாரகன் அப்படின்னு சொல்லலாம். சந்திரன் 27 நாளில் 27 நட்சத்திரத்தை சுற்றி வந்துடுவார். ஆனால் சனி 30 வருஷம் ஆகும் 27 நட்சத்திரத்தை சுற்றி வரத்துக்கு. இப்போது வேகமாக செயல்படக்கூடிய ஒரு கிரகமும் ரொம்ப மந்தமாக செயல்படக்கூடிய ஒரு கிரகமும் சேர்ந்து இருக்கிறதுனால எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் தடுமாற்றம்ங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும். அதுவா இதுவா அப்படிங்கிற மாதிரி கேள்வி ஒரு நாளைக்கு ஒரு தடையாவது வரும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு. இப்போ இது ஒரு டிப்ரெஷனை தானாகவே கொடுத்துரும், இல்லை விரக்தியை கொடுத்துரும். போகலாமா வேணாமா, இந்த பக்கம் போகுமா இந்த பக்கம் போகுமா அப்படின்னு யோசித்து நிறைய இடத்துல தடுமாறி ரோட்டில் நிற்பாங்க. இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் இது கொடுக்கும். அதே போல் இது செவ்வாயினுடைய பார்வையும் இருக்குது அப்படிங்கிறதுனால அவசரப்பட்டு சில நேரம் தப்பான முடிவு எடுக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது. அப்புறமா யோசிச்சுட்டு அதை சரி பண்ணிவிட்டு திருப்பி முதல்லேருந்து வருவாங்க. இது இயல்பாகவே இருக்கும் பை பர்த்லேயே. இந்த குறிப்பிட்ட காலம் இது ஆனால் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, பை பர்த்லேயே இருக்கும். இப்போ இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், முன்கூட்டியே திட்டமிடல் மட்டும்தான் இதுக்கு தீர்வு. காரணம் இங்கே புதன் நல்ல நிலையில் இருக்கார். புத்தி கூர்மையாக செயல்படக்கூடிய அல்லது திட்டம் தீட்டக்கூடிய புதன் அப்படிங்கிறவர் நல்ல நிலையில் இருக்கார். கேது கூட சேர்ந்துருக்கிறாருங்கிறப்போ மற்றவங்களோட வித்தியாசமாக செயல்பட்டு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. சூரியனும் இங்கே பக்கபலமாக இருக்கார். அப்போ இங்கே இது சிறப்பான அமைப்புங்கிறதுனால சனியினுடைய பார்வை வாங்கினாலுமே அதை கொஞ்சம் லேட்டாக தான் தெரிஞ்சுப்பார். முன்கூட்டியே திட்டமிட்டு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு தான் இவர் ஜாதகத்தில் தெளிவாக இருக்குது. அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி செயல்பட்டு ஜெயிக்கிறது தான் இவருக்கு ஒரு சொல்யூஷன். இது ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணமாக பார்ப்போம். இப்போ சனி கேது இதுவுமே கிட்டத்தட்ட விரக்தி மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடியது தான். அதுக்கு இங்கே வேறு லக்னாதிபதியாக வேறு போயிடுறாரு. மகர லக்னம், லக்னாதிபதி சிம்மத்தில் போய்ட்டு கேது கூட சேர்ந்துருக்காரு. எது செஞ்சாலும் உருப்படவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டப். இப்போ இது எப்படி சொல்யூஷன்? இந்த மாதிரி இருக்குது சனி கேது. இப்போ சனி சந்திரனுங்கிற மாதிரி சனி கேதுவும் ஒரு மாதிரியான நெகட்டிவ். அது எந்த வீடோ அது காரகத்துவம், அந்த ஆதிபத்தியம்ங்கிறது அடிப்படும். இங்கே அதன் அதிபதி 8ஆம் அதிபதி நல்ல நிலையில் இருக்காருங்கிறதுனால ஆயுளுக்கு கண்டம் கிடையாது. ஆனால் செயல்பாடுங்கிறது தடுமாற்றத்தை கொடுக்கும், தடங்கல்கள் அதிகமாக இருக்கும். இப்போ இதை எப்படி நம்ம ஜெயிக்கலாம்? இதுக்கு ஒரு தீர்வு எடுத்தாகணுமே. அப்போ என்னென்னா, புதுசாக எதுவும் பெருசாக தொழில் தொடங்கக்கூடாது. ஒன்று நம்மளுடைய அப்பா அம்மா அல்லது முன்னோர்கள் செய்த தொழிலே எடுக்கணும், குடும்ப தொழில்கள் எடுக்கணும், அல்லது கூட்டு தொழில்கள். குடும்ப உறுப்பினர்களில் என்ன செய்கிறாங்களோ அவங்களோட பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணணும். இரத்த சொந்தங்கள் அல்லது கூட இருக்கிறவங்க அடுத்தவங்களுடைய ஆலோசனை அல்லது வாழ்க்கை தினை. அட்லீஸ்ட் இங்கே 7ஆம் இடத்ததிபதிங்கிறது சந்திரன் ஆகிட்டு, சந்திரன் ஒரு நல்ல நிலையில் இருக்குது சுக்கிரனோட தொடர்பில், அதாவது சுக்கிரனுக்கு நேர் எதிரில். அப்போ இது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குங்கிறதுனால வாழ்க்கை துணையை சார்ந்திருக்கலாம். அல்லது நான் சொன்ன மாதிரி இன்னொருத்தவங்களோட கூட்டு தொழில் மூலமாக அல்லது இன்னொருத்தவங்களுடைய சஜஷன் மூலமாக லைஃப் ரன் பண்ணுறதுனால நிறைய முன்னேற்றங்களை பண்ணலாம். இல்லை நான் தனியாக தான் நானே யோசிப்பேன், நானே செய்வேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னால் நிறைய சங்கடங்கள், மன விரக்தி பட்டு வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் திருந்துற மாதிரி இருக்கும். இல்லை சிலருக்கு இந்த மாதிரியான கிரகநிலை அமைப்புகள் கடைசி வரைக்குமே திருந்தாத தன்னுடைய சொந்த முயற்சியில் நான் ஈடுபடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் வறுமையில் கிடக்கிற ஜாதகம் அப்படிங்கிறதுலாம் இதுவும் கிட்டத்தட்ட ஒரு உதாரணம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதை மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது. இப்போ இந்த ஜாதகம் மாதிரியே வேறு ஒரு சில விஷயங்கள் ஒத்து போகுது அப்படின்னு சொன்னால் இதில் நான் சொன்ன விஷயங்களில் ஒரு 70-80% ஒத்து போகும். இந்த மாதிரியான சில ஜோதிட புரிதல்கள் உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விளக்க பதிவு தான் இந்த வீடியோ.